OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஹலீம் செய்ய போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரம்ஜான்லேயே இன்னொரு மேஜரான ஒரு டிஷ்ஷு. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்காது, ஒன்லி நம்ம குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது குக் பண்ணுறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். 8 ஹவர்ஸ்லேருந்து மினிமம் 16 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ இது வீட்டில் எல்லாம் பண்ணுறது ரேர் கேஸஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த குக் பாட்டில் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கோதுமை ரவை, ஸோ அது போட்டுக்கலாம். அடுத்து மூங் தால், மின்ஸ்டு மட்டன் கீமா, உருளைக்கிழங்கு ப்ளஸ் கேரட். அடுத்து பார்த்திங்கன்னா கேரமலைஸ்ட் ஆனியன் அண்ட் கேரமலைஸ்ட் டொமேட்டோ, சின்னமன், க்ரீன் சில்லி, பே லீஃப், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா அண்ட் சால்ட். அடுத்து பார்த்திங்கன்னா 3 கப்பு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க போட்டுட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெண்ட் ஓப்பனில் இருக்குது, நம்ம க்ளோஸில் வச்சிடணும். வெண்ட் மெனு செட் பண்ணிடலாம். போரிஜ் மோடில் நம்ம வச்சாச்சு. குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 7 மினிட்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போரிஜ் மோடில் மெனு செட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 7 மினிட்ஸ் குக்கிங் டைம் இருக்குது. அது இல்லாமல் இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 20 to 25 மினிட்ஸ் எடுக்கணும். ஸோ நார்மலாகவே ஹலீம் பார்த்திங்கன்னா நம்ம நின்றுட்டு அந்த கடைஞ்சிக்கிட்டே சமைக்கணும் நம்ம. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம குக் பாட்டில் போட்டு ஜஸ்ட் ஃப்ரீயாக நம்ம விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே குக் பண்ணிக்கும். ஸோ இதனால் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்யணுன்னாலே 4 to 5 ஹவர்ஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ் ரொம்ப அதிகமாக செலவாகும். கேஸ் வீட்டில் சமைக்கணுன்னா நீங்கள் இன்னொன்று என்னென்னா நின்றுக்கிட்டே நீங்கள் கிண்டிக்கிட்டே சமைக்கிற மாதிரி இருக்கும். இதில் குக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் 1 ஹவர் நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு 1 யூனிட் மட்டும் தான் இதுக்கு செலவாகும். ஸோ பார்த்திங்கன்னா ஹலீம் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்மளோட பீப் சவுண்ட் வந்துடுச்சு. ஸோ குக்கிங் ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. குக்கிங்குக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அந்த ப்ரீஹீட் ஆகிருக்கு. குக்கிங் ப்ராசஸ் டோட்டலாக 7 மினிட்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ப்ரெஷர் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிருக்கு. டோட்டலாக ஒரு 20-25 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இது இன்னொரு விசில் எடுத்து கீழே வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஹலீம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட அரோமா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வரும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ நான் நார்மலாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஹலீம் ரொம்ப திக்காக இருக்கும், ஏன்னா மீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருக்கோம். இது குக் பாட் ஹலீம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் நீங்கள் குக் பாட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ குக் பாட் யூஸ் பண்ணுங்கள்.